உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மார்ச் மாத பலன்களை பத்தி பேசுறோம். இந்த மார்ச் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னா, கன்னி ராசியில் கேது, அதுவும் குரு பார்வையோடு கேது தன்னுடைய தோஷத்தை செய்ய முடியாமல் குரு பார்வை பெற்று நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். இது போக கும்பத்துல சனி பகவான், அதுவும் மார்ச் 29 பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போயிடுவார். மீனத்துல சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாரு. புதன் பகவான் நேச்ச பங்க ராஜ யோகத்தில் புதன் பகவானோடு சூரிய பகவான் மார்ச் மாசம் 15 மீனத்துக்கு வந்துருவார். இது கூட ராகு பகவானும் இருக்கிறாங்க. இது போக குரு பகவான் ரிஷபத்துல, குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. அது போக செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கன்னி ராசியாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்வதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன் சொல்றேன்னா, கன்னி ராசியுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் நேச்சபங்க ராஜயோகத்தோடு மீனத்துல, அதே சமயத்துல தனாதிபதி சுக்கிர பகவான், அவங்களும் உச்ச பலத்தோடு கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல, சனி பகவானும் 6ஆம் இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். இது போக குரு பகவானும் தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கிரக பரிவர்த்தனையில் இருக்கிறார். அது போக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சமாக, புதன் நேச்சபங்கு ராஜயோகத்தோடு. இதுதாங்க அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரங்கள் நீங்கள் எதை தேடி போனாலும், எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக சாதிக்கலாம். இந்த பீரியட்ல சாதனை படைக்கலாம். கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள், கடந்த காலத்துல நீங்க திட்டங்கள் போட்டு அது நடக்காமல் தடையை இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த பீரியட்ல அந்த எண்ணங்களும் அந்த எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக நடக்கும். சில காலகட்டங்கள்ல நீங்க ஏக்கமா இருந்திருப்பீங்க, ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. இது நாம செய்ய முடியலையே, இது செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பொசிஷன்ல வந்திருப்புமே அப்படிங்கிற ஒரு வேதனையும் வலியும் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வேதனையும் வலியும் இப்பொழுது தேரக்கூடிய காலகட்டங்கள். அப்ப நீங்கள் ஆசைப்பட்டதை, நீங்கள் நினைத்ததை செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இந்த டைம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், அந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தோடு மீனத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு தைரியம் வரும், நான் இதை சாதிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் வரும், நல்ல தன்னம்பிக்கை வரும். ஃபாரின் போவேன், அந்த கம்பெனியில இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவேன், இதை நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை. ஒரு வேலைக்கு எதிர்பார்க்குறீங்க, இந்த வேலைக்கு முயற்சி பண்ணி இந்த வேலை எனக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா வரும். அப்ப இந்த பீரியட்ல இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான
அந்த அமைப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, முன்னேற்றம் உங்களுக்கு தான். இது போக உங்களுக்கு தனாதிபதி 9ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப 2ஆம் இடத்து அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதியும் தனாதிபதியும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையுங்க உங்களுக்கு. இப்போ யார் யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காதல் கல்யாணம் நடப்பது உறுதி. உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கட்டும், எவ்வளவு போட்டி இருக்கட்டும், இது வீட்டில் சொன்னா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். இதற்கு முன்னாடியும் அவங்க ஏத்துக்காம சில குழப்பங்கள் நடந்திருக்கும். அந்த குழப்பம் எதுவுமே இந்த பீரியட்ல பாதிக்காத அளவுக்கு நீங்க இப்ப போய் உங்க பெத்தவங்கிட்ட சொல்லுங்க. அது பெண் சைடா இருந்தாலும் சரி, ஆண் சைடா இருந்தாலும் சரி, அவங்க மனசார ஏத்துக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். இதன் மூலியமாக நீங்கள் அளவில்லாத சந்தோஷத்தை அடையக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. இது போக நல்ல திருமணங்கள் நடக்கும், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். அதே சமயத்துல ஒரு சிலருக்கு மறுவாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அந்த மறுவாழ்க்கையும் இப்ப நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மறுவாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த மறுவாழ்க்கை கண்டிப்பா நடக்கும். சில விதவைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாராவது ஏதாவது நினைப்பாங்களா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு தேடி வாழ்க்கை வரும். இல்லை அவங்க பெத்தவங்க ஏதோ வாழ்க்கை அமைச்சு வைப்பாங்க. இது எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நெருங்கி வந்துட்டு இருக்குது. அது போக குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் மன அமைதியும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆகாதவர்கள், இப்போ எதிரி இருக்கலாம், துரோகி இருக்கலாம், நீங்க வளர்வது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இவங்கனால சில பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. அதனால உங்க சுற்றுப்புறத்துல கொஞ்சம் பார்த்து பழகிக்கொள்வது நல்ல விஷயம். எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட வேண்டாம். இலைமறைவு காய்மறைவு அப்படித்தான் நீங்க இப்ப இருக்கணும். அப்படி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாவே நீங்க அறிவாளி, நீங்க திறமசாலி, எதையுமே சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, பெரிய லெவலுக்கு முன்னால வரவும் முடியும். ஆனா சில நேரங்களில் உங்களையே மறந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க சிக்கிக்கிறீங்க. அந்த தடுமாற்றம் தான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கீழே கொண்டு போயிருது. அந்த தடுமாற்றம் இல்லாமல் எதை பேசுற மாதிரி இருந்தாலும் யோசனை பண்ணி பேசுங்க. யாருகிட்ட நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோங்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா இடத்துலையுமே எல்லாமும் பேசாதீங்க. உங்ககிட்ட எதிர்பாலினத்தவர் உங்ககிட்ட என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. இது மாதிரி இருந்தா உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நல்லது. அப்ப இந்த பீரியட்ல ஃபாரின் போலாமா? போலாம். வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். வெளிநாட்டுல உள்ளவங்க இப்ப கனடாவில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, ஜப்பான் இருக்கிறீங்க, அமெரிக்காவில் இருக்கிறீங்க, சிங்கப்பூர் இருக்கிறீங்க, மலேசியா இருக்கிறீங்க, இங்க எந்த கண்ட்ரியில நீங்க இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான எல்லா அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீங்க எந்த தெய்வத்தை நீங்க கும்பிட்டு வரணும் அப்படின்னா, நீங்க பெருமாளை மனதார மனம் உருகி மனப்பூர்வமாக நம்பி அந்த தெய்வத்தை கும்பிட்டுவாங்க. இப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாமே தெய்வத்தை இப்படி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சும்மா ஒரு செகண்ட்ல கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, மனசார நின்று நிதானமாக அந்த தெய்வத்தை வணங்குங்க. இது
இப்போ நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். அப்படி போக முடியாதவர்கள் வீட்டில இருந்தே கும்பிடுங்க, பெருமாளையும் கும்பிடுங்க. அந்த தெய்வத்தை மனசார ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லி, மனசார தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய குறைய சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. சொல்லி உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. கண்டிப்பா எல்லாமே அந்த இறைவன் கொடுப்பார். அது இந்த பீரியட் உங்களுக்கு அட்டகாசமான டைம். இந்த பீரியட்ல கண்டிப்பாக கேளுங்க. நீங்க கேட்டதை அவர் கொடுப்பாரு. அதை வாங்கி நல்லா இருங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.